ரீசெண்டாக பெசனர் பீச் பக்கத்தில் நல்லா சுட 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 மேயோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே பவுலிங்லாம் போட்டு ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். எங்கெல்லாம் போனோம் என்னெல்லாம் பண்ணோன்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பெசநகர் பீச் பக்கத்தில் ஃபஸ்ட்டு ஸ்டாப்பிங் நாங்கள் போட்டது வந்து இந்த சூப்பர் ஸ்டார் பீட்சா தான். இது கம்ப்ளீட்டாக ரஜினி தீம்லேயே இருந்துச்சு. உள்ளே போனோமே நாங்கள் மேயோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தான் வாங்கினோம். நல்லா தந்தூரி மேயோ போட்டு நல்லா ஆனியன் கேப்சிகம்ஸ் எல்லாம் போட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பயங்கர மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக இருந்துச்சு. கம்ப்ளீட்டாக ரஜினியோட தீம்லேயே இருந்துச்சு. ரஜினியோட ஃபோட்டோஸ், பழைய படங்களோட ஃபோட்டோஸாக இருக்கட்டும், மெனு கார்டில் எல்லாமே ரஜினி படங்கள்லேயே பீட்சா நேம்ஸ்லேருந்து மற்ற எல்லா டிஷ்ஷுமே வச்சுருந்தாங்க. எங்கே திரும்பினாலும் ரஜினியோட டைலாக்ஸ், போஸ்டர்ஸ் எல்லாமே ரொம்பவே யூனிக்காக இருந்துச்சு. இது பார்க்குறதுக்கு நல்லா சுவாரஸ்யமாக இருந்துச்சு. இதில் குட்டி குட்டியாக இருக்கிற மாதிரி ரஜினிலாம் போட்டு நல்லாவே ஆக்சுவலாக கொடுத்துருந்தாங்க. ஸோ மெனுலாம் ஆர்டர் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் சுற்றி வேடிக்கை பார்த்துட்டே இருந்தவங்க எப்படி குக்கிங் ப்ராசஸ்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கே ஆக்சுவலாக எங்களுக்கு ஒரு 5-10 மினிட்ஸ் போனதே தெரில. ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா மற்ற கடையில் இருக்கிற மாதிரி இந்த டிப்ஸ் எல்லாம் காசு கொடுத்து வாங்காமல் எத்தனை மேவுமே அவங்க வந்து காம்ப்ளிமெண்ட்டாக நம்ம டேபிளே வந்து வச்சிடுறாங்க. ஸோ நம்ம எடுத்து எவ்வளோ நாளும் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நான்வெஜ் ஐட்டத்தில் வந்து ஆக்சுவலாக ஃபிஷ் ஃபிங்கர்ஸ் ஆர்டர் பண்ணோம். நல்லா மொறுமொறுன்னு சூப்பர் கன்சிஸ்டன்சியாக செம்மையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது வந்து பன்னீர் பாப்கார்ன், நல்ல கிறிஸ்பியான டெக்ஸ்சரில் வேற ஒரு பெரிய பெரிய மசாலா போட்டு சூப்பராக கொடுத்துருந்தாங்க. சாப்பிட்றதுக்கு பயங்கர அல்டிமேட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வந்துச்சு இந்த மெயின் பீட்சா மேட்ரு. இது ஒரு நல்ல ஒரு பெரிய பெரிய டைப்பில் இருக்கிற பன்னீர் பீட்சா. முதல் சாப்பிடும்போது அந்த காரம் தெரியல, ஆனால் போக 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 பயங்கர காரமாக இருந்துச்சு. எப்படி அந்த காரத்தை சமாளிக்கன்னு தெரியாமல் மொஜிட்டோ கடைசியாக வாங்கிட்டோம். 2 ஃப்ளேவர்ஸில் ஆக்சுவலாக மொஜிட்டோ வாங்கினோம். ஒன்று வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர்லேயும், இன்னொன்று வந்து மின்ட் ஃப்ளேவர்லேயும் வாங்கியிருந்தோம். அப்படியே ஒரு சைடில் நல்லா இந்த சாரமான பீட்சா எடுத்து சாப்பிடும் போது இன்னொரு சைடில் அப்படியே சில்லுன்னு அந்த மொஜிட்டோ வச்சு சாப்பிட்றதுக்கு பயங்கர அல்டிமேட்டாக ஒரு சூப்பரான காம்பினேஷனாக, அட் த சேம் டைம் பயங்கர ரெஃப்ரெஷிங்காகவும் இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நல்லா ஹெவியாக சாப்பிட்டு நல்லா இந்த ட்ரிங்க்லாம் முடிச்சுட்டு அப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் வாக் பண்ணதுக்கப்புறம் தான் நாசா அப்படிங்கிற ஒரு பிளேஸ் பார்த்தோம். இது ஒரு VR ஜோன் அண்ட் பவுலிங் போடுறது, இந்த கிரிக்கெட் விளாடுறது, அட் த சேம் டைம் இந்த லேசர் கேம்ஸ் விளாடுறது, கிரிக்கெட்ஸோட இந்த நெட் கிளே விளாடுறது அண்ட் ஸ்னூக்கர்ஸு, இந்த மாதிரி ஆர்கேட் கேம்ஸ், கிட்ஸுக்கானது பெரியவங்களுக்கானதுன்னு சொல்லிட்டு எல்லாமே பேக்டாக பல மாடிக்கு சேர்த்து வச்சுருந்தாங்க. போன டைம் பயங்கர பீக் டைம், பயங்கர கூட்டம் இருந்துச்சு. அட் த சேம் டைம் சண்டே அப்படிங்கிறனால பவுலிங் மட்டும் நாங்கள் புக் பண்ணிட்டு போயிட்டோம். அப்படியே அங்கேருந்து வெளிலேருந்து கிளாஸில் பார்த்தா பெசனர் பீச் நல்லாவே தெரிஞ்சு. நல்ல ஹை குவாலிட்டி மியூசிக், ஹை குவாலிட்டி சிஸ்டம்ஸ்லாம் வச்சுட்டு சூப்பராக இந்த பவுலிங் வந்து நாங்கள் ஒரு 5-10 மினிட்ஸ் தான் ஆக்சுவலாக மொத்த டைமே எங்களுக்கு இருந்துச்சு. அதில் விளையாண்டுட்டு நாங்கள் அங்கே வந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணோம். நாங்கள் ரேரஸ்ட்டாக தான் இந்த மாதிரி பவுலிங்லாம் போடுறதுனால எங்களுக்கு பயங்கர டயர்ட் ஆயிடுச்சு. அந்த பாலை தூக்கவே முடியல, அந்தளவுக்கு பயங்கர டயர்ட் ஆயிடுச்சு. ஒவ்வொரு வாட்டி போடும்போது அவ்வளோதான் முடிஞ்சா அப்படின்னு நினைக்கிற போது தான் இன்னொரு பால் இருக்குன்னு வந்துட்டே இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு டயர்ட் ஆகிட்டு எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணும்போது தான் டெசர்ட் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ஃபைனலாக முடிவு பண்ணோம். த மினி பேன் கேக் அப்படிங்கிற ஒரு கடையில் தான் போனோம். அங்கே அப்படியே கொஞ்சம் வாக் பண்ண போய் இருந்துச்சு. அதில் ஃபஸ்ட்டு ரெட் வெல்வெட் மினி பேன் கேக்ஸ் வித் ஒயிட் சாக்லேட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நல்லா செம்ம ஸ்வீட்டாக, செம்ம டேஸ்ட்டாக, டெலிஷியஸாக இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் அப்படியே அவங்க வேற என்னலாம் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்த்துட்டே இருக்கும்போது தான் நல்லா இந்த மில்க் சாக்லேட்டில் பண்ண மினி பேன் கேக்ஸ் வந்து சீரியஸாக ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு சொல்கிறதுக்கு செம்மையாக இருந்துச்சுங்க. இதோட சேர்த்து ஒரு வாஃபலையும் சாப்பிட்டு நாங்கள் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டோம். See you in the next video. Tada, bye bye.